இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் பாரத நாடு. அதாவது நம்ம நாட்டுக்கு இப்போ கூட சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்லிமெண்ட்டில் நம்ம சட்ட புத்தகத்திலெல்லாம் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரத நாடுன்னு தான் நம்ம பேர். இது பாரத கண்டம்ன்றது தான் நம்மளுடைய நாட்டினுடைய பெயராக இருந்தது. அது இந்துஸ்தான் அப்படின்னும் ஒரு பெயர் நிலவிக்கிட்டு இருக்குதுன்னாங்க. அது மாதிரி நம்மளுடைய பெயருக்கு இப்போ இந்தியா அப்படின்றோம். ஆனால் பாரத நாடுன்றது தான் இது சரியான வார்த்தையாக இருக்கும். ஏன்னா பாரத நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தப்ப யாருக்காவது இதற்கான பாரத நாடுன்னா என்ன, எதுக்கு அது இந்த மாதிரி பெயர் வச்சாங்க அப்படின்றத யூகிக்க முடியுமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. இப்போ பாரத நாடு அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது பல மதத்தினர் வசிக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டு அப்படின்னு ஒரு இடம் அப்படின்றது இதுக்கு ஒரு பொருள். ரெண்டாவது, பாரத நாடுன்றது ஒரு சொர்க்கம். சொர்க்கம்னா எல்லாருக்குமே தெரியும், ஹெவன் ஆஃப் கண்ட்ரி, ஹெவன் ஆஃப் பிளே அப்படின்ற மாதிரி. இந்த நாட்டில் நான் பிறந்ததுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்வாங்கள்ல, அது ஒரு சொர்க்கத்துக்கு ஈக்குவல் டு சொர்க்கம் அப்படின்ற, ஹெவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெரி ப்ளசண்ட்டு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு பாரத அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். அப்புறம் பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அருமையான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இதுக்கு 2, 3, 4 அர்த்தம் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு அழகான இடம், பியூட்டிஃபுல் பிளேஸு. ஒரு வெரி ப்ளசண்ட்டு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு ஹெவன், ஒரு சொர்க்கம். இன் சம் ரிலிஜன், பல பேர் இங்கே வாழக்கூடிய இடம். ஏன்னா நீங்கள் பாரத விலாசன்னு ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் கூட இந்த மாதிரி பஞ்சாபி ஒருத்தர் இருப்பான், ஒரு முஸ்லீம் இருப்பான், தெலுங்குக்காரன் இருப்பான், ஒரு தமிழன் இருப்பான். இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பாரத விலாசன்னு ஒரு படம் வந்திருக்கும். சிவாஜி கணேசன் நடித்தது நினைக்கிறேன். இதுதான் பாரத விலாஸ். இங்கே பல மொழி பேசுபவன், பல மதத்தினரெல்லாம் இங்கே இருக்கிறதுனால இதை பாரத நாடுன்றது இது சரியான வார்த்தையாக குறிச்சிருக்காங்க அப்படின்றதான் இதுக்கு உண்மை. சரி, எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கூட இருக்கு இல்லையா? அதற்கு விடையும் கரெக்டாக சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்கள் பேரடைஸ்ன்னு எழுதிக்கோங்க. பேரடைஸ்ன்னு ஆங்கிலத்தில் PARADISE, பேரடைஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ அந்த ISCன்னு அந்த 3 எழுத்தை எடுத்துகிட்டு ஏ என்ற 5 எழுத்து AIOUE நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே வரேன் ஒவ்வொரு வீடியோலையும். அதாவது இந்த 5 எழுத்து உயிர் எழுத்து. இது இல்லாத எந்த ஆங்கில எழுத்துக்கும் அர்த்தமே வராது. இந்த ஏ என்ற எழுத்தை பேரடைஸ் என்ற இடத்துல அந்த ISE என்ற 3 எழுத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு ஏ போட்டிங்கன்னா பாரதன்னு வரும். இதுதான் பாரத நாடு அப்படின்றது. இதை பாரத நாடுன்றது ஏ போடாமல் படிச்சிங்கன்னா பாரத்துன்னு வந்துடும், பாரத்துன்னு. சரி, அந்த ஏ பக்கத்தில் அந்த ஐயோட நிப்பாட்டிட்டு 2 எழுத்து மட்டும் கட் பண்ணிங்கன்னா பாரதின்னு வந்துடும். ஆக மொத்தம் இந்த பாரத நாடு, பாரதி அப்படின்றது எல்லாமே இந்த பேரடைக்ஸ் என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கு. அதற்கான அர்த்தமும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். இன் சம் ரிலிஜன், பல்வேறு மதங்கள் வாழக்கூடியவர்கள். ஹெவன், ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். வெரி ப்ளசண்ட்டு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. பியூட்டிஃபுல் பிளேஸு அப்படின்றது இதெல்லாம் இந்த நாட்டை குறிக்கக்கூடியது. நம்ம நாட்டை அந்த மாதிரி ஒரு அருமையான சொற்களை குறிக்கக்கூடியது தான் பாரத தேசன்றது. இதுதான் அந்த சீக்ரெட் ஆஃப் பாரத தேசம்.